உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவுல எந்த ஒரு போர் போயிட்டு இருக்கு, எவ்வளவு ஒரு வாரு சண்டை, ஐயோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கே மண்ணு காயிற இந்த நேரத்துல இவங்க சும்மா இருந்தாலும் இவர் சும்மா இருக்க மாட்டார் போல இருக்கே அப்படின்ற மாதிரி உக்ரைன் அதிபர் ஜெலான்ஸ்கி என்ன பண்ணிருக்காரு, ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. இந்த கீவ் இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் சேனலுக்கு அவர் வந்து ஒரு ஆர்டிகல் கொடுக்குறாரு. அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, ரஷ்ய அதிபரான புட்டின் வந்து சீக்கிரமா இறந்து போயிருவாரு, அவர் இதுக்கு மேல உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. அண்ட் சமீபத்துல பாத்தீங்க அப்படின்னா ஆக்சுவலி 3 வருஷமா பாக்கணும் அப்படின்னா 3 வருட காலமா வந்து இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு பயங்கர போர் போய்கிட்டே இருக்கு, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும். இந்த போர் வந்து அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது ப்ளீஸ். நீங்க இந்த ஒரு டிசாஸ்டர் நடக்கிறதுனால ஸ்டாக் மார்க்கெட்ல இருந்து உலகத்துல நிறைய வீழ்ச்சிகள் சந்திச்சுட்டு இருக்கோம் மொத்தமா சேர்த்து. ஸோ அதனால இதை நீங்க ஸ்டாப் பண்றது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாவே அமெரிக்கால ட்ரம்ப்பும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. அது ஆனா நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கேயும் அப்படி நடக்குது, அவங்க கிட்ட ஆதரவா இருக்கிற மாதிரி திரும்பவும் இங்கக்குள்ள சண்டைன்னு சொல்லி போய்கிட்டே தான் இருக்கு. அண்ட் ஜெலன்ஸ்கியும் கொஞ்சம் தோல் கொடுத்து வரலையோ அப்படின்ற மாதிரியும் இருந்துச்சு. ஸோ எனக்கு நீங்க மரியாதை கொடுக்கல, எனக்கு நீங்க வந்து ஒழுங்கா செய்யல அப்படின்னு அவங்களும், எனக்கு நீங்க மரியாதை கொடுக்கலன்னு இவங்களும், இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் இவங்களுக்குள்ளேயே வந்து இன்டர்னலா போயிட்டு இருந்துச்சு. இந்த வகையில பாதிக்கப்படுறது அப்படின்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமான குடும்பம் இந்த ஊர்ல இருந்து அவங்க தூக்கிட்டு போயிட்டு நிறைய மக்களை வச்சுக்கிறது, அப்படி பேரு அவங்களுடைய ஃபுல்லா ஐடென்டிட்டியே மாத்திடுறது அப்படின்னு ரஷ்யா நிறைய விஷயங்கள் உக்ரைன் கிட்ட பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையுமே தூக்கி போட்டுருவோம். இந்த விஷயம் நடந்துகிட்டே இருக்கும்போது இப்ப அமெரிக்கா கொஞ்சம் வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, கொஞ்சம் தினங்களாவது இந்த வாரம் வந்து ப்ளீஸ் நீங்க ஆஃப் பண்ணி வைங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு சில டேஸ் வந்து 2 பேருக்கும் நடுவுல ஒரு சமாதானம் மத்தியஸ்தம் எல்லாம் பண்ணி ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு. ஓகேவா? சோ இந்த ஸ்டாப்பிங் டைம்ல இப்போ என்ன ஆகுது, இந்த நியூஸ் சேனல் போயிட்டு அவர்கிட்ட பேசும்போது, உக்ரைனுடைய அதிபர் கிட்ட போய் பேசும்போது அவர் வந்து சில விஷயங்களை அப்படின்னு விட்டுறாரு. அவர் சொல்றதுல இப்பவே சில நாட்களாவும் சில வருடங்களாவே நம்ம கேட்டுட்டு இருக்கோம், புட்டினுக்கு வந்துட்டு கேன்சர் இருக்கு, ஸோ அவருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்லாம் அரசியல் புரட்சியா சொல்றாங்க. பட் அபிஷியலான சில கன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு கேட்டா கொஞ்சம் குறைவா தான் இருக்கு. இந்த வகையில வந்து அவருக்கு உடம்பு சரியில்லை, அவர் சீக்கிரம் இறந்துருவாரு அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிற இந்த காரணத்தினால இவருக்கு உண்மையாவே என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு பதட்டத்துல இருக்காங்க. ஓகேவா? இப்பதான் வாரையும் ஸ்டாப் பண்ணிருக்கோம். ரெண்டுமே இங்க நிற்கும் போது சடனா உக்ரைன் அதிபர் ஜெலான்ஸ்கி வந்துட்டு அவர் இறந்து போயிடுவாரு அப்படின்னு சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் திரும்ப எல்லாரையுமே அலற விட்டுருக்கு. ஏன் அவர் அப்படி சொன்னாருன்னா, முன்னாடி சொன்ன மாதிரி அவருக்கு கேன்சர், அவர் இதுக்கப்புறம் திரும்பவும் வந்து அவர் உள்ள வந்து இறங்கி அவர் வேலை பார்க்கணும்னா கஷ்டம், அவர் இப்படியே இருந்து அப்படியே போயிடுச்சுன்னா எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிரும். ஆனா வந்து நீங்க யூரோப்பியன் கண்ட்ரிஸும் அமெரிக்காவும் ப்ளீஸ் நீங்க அவருக்காக மட்டும் ஹெல்ப் பண்ணக்கூடாது. சர்வதேச அரங்கத்துல ரஷ்யாவை இப்பதான் தனித்து வச்சுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல யூரோப்பியன் கண்ட்ரிஸும் அமெரிக்காவும் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து அவங்களுக்கான எல்லா ஸ்டெப்ஸும் நீங்க கொடுத்தீங்கன்னா திரும்பவும் அவர் ஆட ஆரம்பிச்சிருவாரு. ப்ளீஸ் இப்போ இந்த கூட்டணி மட்டும்தான் ரஷ்யா அண்ட் அமெரிக்கா அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இவங்களுடைய கூட்டணிகள் மட்டும்தான் கொஞ்சம் புட்டினுக்கு பயம். அதனால நீங்க அதை கொஞ்சம் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, இந்த பக்கம் வந்துடாதீங்கன்ற மாதிரி ஜெலான்ஸ்கி சொல்லியிருக்காரு. ஸோ என்னன்னா இவரும் வந்து சும்மா இருக்கிறது இல்ல, இவங்களும் சும்மா இருக்கிறது இல்ல, ஏன் ஒரு தீர்வுக்கே கொண்டு வராம இவ்வளவு வருஷம் இழுத்துட்டு போறீங்கன்னு தான் எல்லாரும் கேட்கிற ஒரு கேள்வியா இருக்கு. ஸோ இந்த இஷ்யூ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு கருத்தை ப்ளீஸ் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் அப் டு டேட் பேசலாம், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye bye.